இலங்கை கடற்படை கப்பல் மோதி மாயமான படகு மற்றும் மீனவரை மீட்க கோரி கடந்த ஒரு வார காலமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் படகில் இருந்த இன்பராஜ் என்ற மீனவர் மாயமானார். படகு மற்றும் மீனவரை மீட்க வலியுறுத்தி கடந்த சனிக்கிழமை முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாயமான மீனவரை மீட்கும் பொருட்டு 2 படகுகளில் இலங்கை சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் மீனவரை மீட்க முடியாமல் நள்ளிரவில் ராமேஸ்வரம் திரும்பினர். இதனிடையே வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ராமேஸ்வரத்தில் 800 விசை படகுகள் உள்ள நிலையில் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி 200க்கும் குறைவான விசை படகுகளே கடலுக்கு சென்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பான மீன்பிடிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூழ்கடிக்கப்பட்ட மீனவனை உடனடியாக காப்பாற்றி தரணும்னு நாங்கள் 8 நாட்களாக வேலை நிறுத்திருந்தோம். இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம். இன்னைக்கு மீன் பிடிக்க போனாலும் எங்களுடைய மீனவர்கள்லாம் அச்சத்திலேயே மீன் பிடிக்க போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. மாற்று மாநிலங்கள் நோக்கி எங்களுடைய மீனவ தொழிலாளர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க பயத்தில். இந்த நிலையை போக்குறது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா மீனவன் மீன் பிடிக்கவே முடியாமல் வயிற்று புழப்புக்கே அல்லாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயம் பொய்த்து போன மாவட்டம், தொழிற்சாலை இல்லாமல் பல ஆயிரம் குடும்பங்கள் இந்த மீன்பிடி தொழிலையே நம்பியிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த மீனவுடைய அச்சத்தை போக்கி இவனுடைய மீனவுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்.